என்ன நாங்க கொஞ்சம் பொறுமையா இருந்தாங்க. நான் தான் எலெக்ஷன் முடியட்டும்னு சொல்லியிருக்கேன். தீபாவளிக்கு அப்புறம் எலெக்ஷன் முடியட்டும். அதுக்கப்புறம் அந்த சக்தியோட நிலைமை என்னங்கிறத நீயே பாப்ப. எலெக்ஷனுக்கு அப்புறம் அந்த சக்தியை நான் தேடி பிடிச்சு நானே கொள்றேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. என்ன நீ நம்பு. என்ன சொல்றாருல சொல்றத கேளு. இன்னும் உனக்கு நம்பிக்கை வரல? போய் ரிலாக்ஸ். என்னடா ரிலாக்ஸ்? இந்த தீபாவளி நாகாவோட தீபாவளி. சக்தி, எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த நாகாவை தீர்த்திடணும். எலெக்ஷன் முடிஞ்சா ரொம்ப கஷ்டம்டா. அவனை நம்ம இடத்துக்கு வரவழைச்சு அவனை போட்டு தள்ளணும். சேது, அந்த ராவணனை இலங்கையிலே அழிக்கணும். அதுதான் ஆம்பளைங்கிறதுக்கு அழகு. கரெக்டா சொன்னடா சக்தி. சென்னையிலிருந்து 3வது நாள் தீபாவளி. நரகாசுரனை கொன்னு அழிச்சதுக்கு எப்பவும் தீபாவளி. ஆனா இந்த தீபாவளி நாகாவுக்கு. நீயே என்ன தேடி வந்திருக்க? என்ன சமாச்சாரம்? என்ன பாண்டியன் சார், இப்போ அரசாங்க வேலையெல்லாம் விட்டுட்டு பொண்ணை கடத்துற வேலையில ஸ்பெஷலிஸ்ட் ஆயிட்டிங்க போல இருக்கு. வேலை எதுவா இருந்தா என்ன, காசு கிடைக்குதுல்ல, அது பணம் மட்டும் இல்லடா, இந்த போனஸ். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ளதான் இருக்காங்க. வெளியே வந்த உடனே தூக்கிடுறோம். டேய் அத ஓட்டறடா. சொன்னதில் நீ கரெக்டாக பண்ணிட்டியா இல்லையா? எல்லாம் பக்காவாக இருக்குடா. அப்போ இன்னைக்கு நைட் மினிஸ்டர் தூக்குறான்டா. கொஞ்சம் அங்க பாரு. என்ன தூக்கம் கலைஞ்சு போச்சா சார்? டேய் எந்திரிடா. டேய் தூக்குடா அவனை.
என்ன ஒன்றும் பண்ணிடாங்க. விட்டுடு. வரப்போற தீபாவளி வரைக்கும் உங்களுக்கு உங்க ஐயாவும் நேரம் சரியில்லாம இருக்கு. வேற ஏதாவது வழி இருக்கா சாமி? எப்படியாவது தீபாவளியை கடந்துட்டீங்கன்னா ஆபத்து இல்லை. போய் இந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்லியே ஆகணும். அண்ணே, நாங்கள் போய் தேடிட்டு வரோம். நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருங்க. கிடைச்ச உடனே ஃபோன் பண்ணுறோம். உடனே வந்துடுங்க. சரியா? வரோம். வாங்கடா போகலாம். டேய் வந்துட்டானடா அவன். ஆளுகளை எல்லாத்தையும் உயிரோட வச்சிருக்கியா? ஹீரோடா நீ, ஹீரோ. டேய் சக்தி, அந்த பொண்ணை ஒப்படைச்சிட்டு சந்தோஷமா நீ தீபாவளி கொண்டாடு. உனக்கு அந்த பொண்ணை இப்ப பார்க்கணுமா? பார்க்கணும்டா. பார்த்துக்கோ. ஆனா உனக்கு இதுதான் கடைசி தீபாவளி. கூப்பிடுறா. அடடா, ரொம்ப அழகா இருக்கு. இப்பதான் புரியுது சக்தி, எதுக்கு நீ இந்த பொண்ணு மேல உயிரே வச்சிருக்க. அவ உயிர் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இப்போ அப்படி இல்ல, அவ எனக்கு தான் பிடிக்கணும்.
முடியாதுடா. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் முடியாது. நீ உயிரோட இருந்தா தானே நீ எமனை கூட ஏமாத்தலாம், ஆனா இந்த நாகா கிட்ட தப்பிக்க முடியாது. நீ எனக்கு தான், யாராலையும் தடுக்க முடியாது. பயப்படாது, உன்னை நான் ராணி மாதிரி வச்சுக்க. இந்த மாயா, உன் கையாலே இந்த மிருகத்தை வெட்டி எறி. நாகா, எங்க அம்மாவை உயிரோட எரிச்சியோ அதே மாதிரிதான் உன்னையும் எரிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா எங்க அம்மா எப்பவுமே சட்டப்படியே வாழ்ந்தவங்க, அதனாலதான் உன்னையும் சட்டப்படியே தண்டிக்க போறேன். இந்த உயிர் நான் உனக்கு கொடுக்கிற பிச்சை, இனியாவது தீர்ந்து. எதுவும் எனக்கு பிடிச்சு தாண்டி பழகும், பிடிக்க முடியல நான் முடிச்சு தாண்டி பழகும்.
மாயா இன்னைக்கு ஈவினிங் ஃப்ளைட்டுக்கு ஊருக்கு போகிறான். உன்னை பார்க்க வருவா. என்ன டிசைட் பண்ணியிருக்க? என்ன டிசைட் பண்ணுறது? அவ போகணுன்னா போட்டோம், எனக்கு என்ன? டேய் சக்தி, உனக்காக தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து ராகாவை போட்டது. எல்லாம் நீயும் மாயம் சேர்ந்து வாணுங்கிறதுக்காக தான். டேய், கடவுள் வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கொடுப்பாரா, அதை யூஸ் பண்ணிக்கடா. சக்தி, மாயா வந்துட்டா. எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க. என்ன, நான் உங்க எல்லாரையும் விட்டுட்டு போறேன்னு உடனே எல்லாம் ஹாப்பியா இருக்கீங்களா? ஆமாம், இப்போதான் ரொம்ப ஜாலியா. என்ன சக்தி, ரொம்ப டல்லா இருக்க? ஒன்றும் இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை மாயா. நீ வந்த விஷயத்த சொல்லு. அது வந்து சக்தி, இன்னைக்கு ஈவினிங் ஃப்ளைட்டுக்கு ஈரோப் போகிறேன். சரி, நான் கிளம்புறேன். சரி போ. சக்தி, அது வந்து நான் முதல்ல உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். நீ என்ன கேட்டாலும் தருவேன்னு. அதுக்கு தான் சொல்கிறேன். உனக்கு என்ன வேணும்னு கேளு, நீ என்ன கேட்டாலும் தருவேன். என்ன வேணுமோ சொல்லு. அது வந்து மாயா, முதல்ல நான் உங்ககிட்ட அப்படி கேட்டது உண்மைதான். ஆனால் இப்போ எல்லாமே மாறிடுச்சு. அதனால் இப்போ எனக்கு ஒன்றுமே வேண்டாம். நீ உன் அர்ஜுன் கூட வாழ்க்கை ஃபுல்லாக சந்தோஷமாக இருந்தா அதுவே எனக்கு போதும் மாயா. சக்தி, இப்போ நான் உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் நீதான். ப்ளீஸ், அதுக்காகவாவது நீ என்கிட்ட ஏதாவது கேட்டுதான் ஆகணும். மாயா, அதை பற்றிலாம் நீ கவலைப்படாத. நான் வேறு ஏதாவது சொல்லணுன்னா ஸ்ட்ரைட்டாகவே உங்கள்கிட்ட சொல்லிடுவேன் மாயா. நீ சந்தோஷமாக போயிட்டு வா. போ மாயா. சரி, நான் ஓகே மாயா. கிளம்புறேன். ஓகே மாயா. வரேன் சேது. ஓகே மாயா. டேய் சக்தி, என்ன நடந்தாலும் காதலிச்ச பொண்ணை மட்டும் விட்டு கொடுக்க கூடாது. உன் மனசுல இருக்கிற காதலை முதல்ல அவகிட்ட சொல்லு. ரொம்ப தப்பு பண்றடா. ஆண்டவன் ஒரு வழி காட்டிட்டான்டா. ஆனா நீ, டேய் சேது, இன்னும் டைம் இருக்கு, சொல்லுடா. டே சக்தி, யோசிக்காத. இன்னும் என்னடா தாய்க்கும்? டே சக்தி, மாயா மேலே அவ்வளோ காதலை வச்சுக்கிட்டு இப்பேடா விட்டு கொடுக்குற மாதிரி நடிக்கிற. நான் ஒன்றும் விட்டு கொடுக்கலடா. எனக்கும் மாயா மேலே ஆசை இருக்குது. ஆனால் மாயா காதலிக்கிறது அர்ஜுனு தானடா. என்னடா, எவன்டா அர்ஜுன்? நாம தான்டா அவளை காப்பாத்துனது. அவ உயிரை நீ போட்ட பிச்சை தான். இப்பவே சொல்றா, தூக்கிடுற. டே அன்வர், என் மனசு உனக்கு புரியாது. என் மனசு ஃபுல்லாக அவ தான்டா இருக்கா. நீ என்ன பெரிய தியாகியா? உன் மனசுல இருக்கிறத சொல்றதுக்கு தில் இல்ல?